கைஸ் ஜனநாயகன் பராசக்தி ஜனநாயகன் இந்த 2 படத்துக்குமான பேட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. படத்தோட ரிலீஸ் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, படத்தோட ரிலீஸ் வந்து ஜனவரி 9 பொங்கலுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஷோர் ஷாட்டாக வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன கேவிஎன் அவங்க பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடை சொல்லாமல் ஃபேன்ஸ் மட்டும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி இந்த படம் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்தளவுக்கு பக்காவாக கம்ப்ளீட் ஆகி அந்த படத்தோட ரிலீஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்த நிலைமையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு வருது அப்படின்ட்டு. பட் பராசக்தி பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனால் இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டில் நடந்துக்கு சோஷியல் மீடியாவில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன் அடிச்சுக்கிறாங்க. ஸோ யார் வந்து முன்னாடி வந்தாலும் சரி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 10 நாள் லீவ் இருக்குது. எந்த படம் வந்தாலும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் தான், மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பராசக்தி சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று வந்திருக்குது. ஸோ இது வந்து அன்அஃபிஷியல் போஸ்டரா இல்லை அஃபிஷியல் போஸ்டர் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இவங்களும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. 10 நாள் லீவில் 2 படத்தையுமே ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் ஓடும். பட் சோலோவாக வரும்போது அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பராசக்தி சைடும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிளாஷ். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கிளாஷ் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான படமாக வந்து வரணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்போம். இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.